அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகர சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக ஆங்கில வருடம் முதலாவது மாதத்திலே இன்று இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சன்மார்க்க சங்க கட்டிடத்திலே வள்ளலாருடைய கொள்கைகளை பற்றி சிந்திக்க வந்திருக்கிறோம். பல ஆண்டுகளாக வள்ளலாருடைய கொள்கைகள் சுடங்கி போயிருந்தது. சுமார் 150 ஆண்டுகளாக வள்ளலார் சித்தி பெற்று தமிழக வரலாற்றில் உலக வரலாற்றில் வள்ளலாருடைய கொள்கைகளை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லாமல் மக்களிடத்திலே அது சென்று அடைவதற்குண்டான வாய்ப்பில்லாமல் மிகவும் என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்லோவாக சென்று கொண்டிருந்தது. தோய்வு. இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒரு 10 ஆண்டு காலத்திலே உலகம் முழுவதிலும் வள்ளலாருடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் இறைவனுடைய அருள் செயல். உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்து திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து என்று வள்ளலார் சொல்வார். அந்த அளவிலே காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித வாழ்க்கை எந்த அளவிற்கு அவன் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் மிகவும்
பின்தங்கியே வாழ்ந்து கொண்டிருந்தார். வள்ளலார் வருகைக்கு பிறகு இன்று விழிப்போடு இருக்கிறது உலகம். இதை சன்மார்க்க சங்க அன்பர்கள் இன்னும் வேகமாக மக்கள் மனதிலே ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று அடையக்கூடிய அளவிற்கு இந்த சுத்த சன்மார்க்க தனி நெறியை நாம் எல்லோரும் விரிவுபடுத்த வேண்டும். நமக்கு இட்ட கட்டளை அதுதான். வள்ளலார் சொல்லுவார்கள், அப்பானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு இன்று சுத்த சன்மார்க்கத்தை, இந்த ஒழுக்க நெறியை, உண்மை நெறியை, இரக்க நெறியை, அன்பு நெறியை, தயவு நெறியை, கருணை நெறியை உலக மக்கள் அனைவருக்கும் நாம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சதுரையாவெல்லாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 குரூப் 200 குரூப் இருக்குது என்கிட்ட. அத்தனை குரூப்லேயும் செய்திகளை ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டே தான் இருக்கிறேன். அது பகல் நேரங்களிலே எனக்கு ஓய்வு இருப்பது கடினம். இரவு 11 மணி 12 மணிக்கு தான் எழுதுவேன். எல்லாரும் தூங்குவாங்க. ஏங்க லைட்டை போட்டுவிட்டு தூக்கவாத இப்படி பண்ணுறீங்களேன்னுவாங்க. ஐயா முதல் லைக் என்னதுதானே சொல்லுங்க. அப்போது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் கிடைக்கும். அப்போது சிந்தனைக்கு உண்டான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போது எழுதுகின்ற பொழுது என்னை அறியாமல் வார்த்தைகள் வந்து விழும். அது எழுதிவிட்ட பிறகு அதை அப்பயே போஸ்ட் பண்ணிவிட்டு நான் படுத்துக்குவேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் அதில் வந்து கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. பல பேர் வாழ்த்துவார்கள், சில பேர் தூற்றுவார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் தொலைபேசிகளை தொடர்பு கொள்வார்கள், விளக்கங்களை கேட்பார்கள். இப்படி பொழுது விடிந்தால் சரியான வேலை இருக்கும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அது பெருமைக்காக அல்ல. இந்த உலக மக்கள் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் சன்மார்க்கம் இப்பொழுது செல்வதற்குண்டான வாய்ப்பு விஞ்ஞான அறிவியல் ரீதியாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிறவன் நம்ம இங்கேருந்து ஒரு செகண்டில் நம்ம செய்தியை கொடுக்கலாம். ரஷ்யாவில் இருக்கிறவங்க கொடுக்கலாம். உலக நாடுகள் எங்கே இருந்தாலும் கூட ஒரு செகண்ட் உடனே போயிடும். அந்த அளவிற்கு இன்று நமக்கு வேண்டிய கருவிகள் இருக்கிறது. இதை பயன்படுத்துகின்ற பொழுது, இப்போ நான் இங்கே ஒரு 20 பேருக்கு முன்னாடி பேசுகிறேன் என்றால், குறைஞ்சது நான் அனுப்பியது லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கும். அது உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது திகைக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒளிவு மறைவு இல்லாத செய்திகளை கொடுப்பது தான் என்னுடைய வேலை. நான் யாருக்கும் பயப்படுபவன் அல்ல, எதை பற்றியும் கவலைப்படுபவன் அல்ல. வள்ளலார் சொல்லிய கருத்துக்கள், ஆழமான சிந்தனைகள், அதை எடுத்து உரைப்பதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வள்ளல் பெருமான் சொல்லுவார், பயம் 0. ஏனென்றால் மனதில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். நாம் யாருக்கிட்டையும் போய் எதை கேட்கறதில்ல. யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி உதவி மட்டும் இருந்தால் போதும். அவர் வேண்டிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வாரி வழங்கி கொண்டே இருப்பார். இப்போ நான் வருவதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆள், ஐயா டைம் கிடைக்குமா,
ஒரு 5 நிமிஷம் பேசுன்னு கேட்டார். என்னங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா பழைய ஞானிகளை எல்லாம், பழைய அருளாளர்களை எல்லாம், பல ஜாதி சமய மதங்களை எல்லாம் குறை சொல்வதாகவே தெரிகிறது. ஏன் அப்படி மற்றவர்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரி எழுதுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் கேட்பது நியாயம்தான், தவறில்லை. ஆனால் இன்று சமுதாயம் பின்தங்கி போய் மனிதன் அறிவு கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்டேன். எல்லா சமயங்களும் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் கூட இன்று மனிதன் சரியான பாதையிலே செல்லுவதற்குண்டான வழி தெரியாமல் இருக்கின்றார்களே, இதற்கெல்லாம் யார் காரணம்? எல்லாருக்குமே ஒரு கொள்கைகள் இருக்கிறது. அது எந்த அமைப்பாக இருந்தாலும் கொள்கை இல்லாமல் செயல்பட முடியாது. அப்போ ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள், ஒரு சமயங்களுக்கு கொள்கை வைத்திருக்கிறார்கள், ஜாதிகளுக்கும் கொள்கை வைத்திருக்கிறார்கள். அப்போ இதனால் இந்த மனித சமுதாயம் அரசியலை விட கேவலமாக ஆன்மீகத்திலே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி மனித சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. யாரால்? ஆன்மீக கொள்கைகளால் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? சமயங்களுடைய கொள்கையினால் இப்படி நடந்து கொண்டிருப்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், இறைவன் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியதனுடைய நோக்கமே என்ன? இவ்வளவு பெரிய ஞானிகள் இருக்கிறார்கள், அருளாளர் இருக்கிறார்கள், எத்தனையோ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என்னை அவசரமாக அனுப்ப வேண்டிய காரணம் என்ன என்று வள்ளலார் பதிவு செய்கிறார். ஒரு பாடல் போதும். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது, உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின. யாரால இறந்து வீண் போயினார்கள்? சமயங்கள், மதங்கள் என்பதை முதலிலே போடுகிறார். அப்போ இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ. அங்கே ஆளை சுட்டி காட்டார் இறைவன். புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனன், மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே என்று சொல்லுகிறார். அப்போ நீதான் இதற்கு தகுதியானவன் என்பதால் உனக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். ஆதலால் எதை பற்றியும் கவலைப்படாத, உண்மை எடுத்து இந்த மக்களுக்கு சொல் என்று சொல்லிதான் இறைவன் வள்ளலாரை அனுப்பி வைக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கை தரம் கீழ்நோக்கி செல்வதற்கு எது தடையாக இருக்கிறது? வள்ளல் பெருமான் மிக தெளிவாக ஒவ்வொரு சங்கங்களிலுமே நம்ம விண்ணப்பத்தை சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். அன்றாடம் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடைன்னு போட்டார். என்னன்னு போடுறாரு? சுத்த சன்மார்க்கத்துக்கு எது தடையாக இருக்கிறது? முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இல்லையா? தெளிவா சொல்றார். அப்ப எது தடையாக இருக்கிறது? சன்மார்க்க வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்கிறது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்பங்கள் தான் தடையாக இருக்கிறது. தெளிவுபடுத்துறார், அழுத்தமாக தெளிவுபடுத்துறாரு இங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு லட்சியம் வேணும்னார். சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியமாகிய, அப்ப முக்கிய லட்சியம் என்ன?
ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும். ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நாமெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாவானது உயிர்கள் எடுத்து பல உடம்புகளை கொடுத்து உண்மை தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மை எங்கே இருக்கிறது? இதுவரையில் நாம் உண்மை தெரிந்து கொண்டு இருக்கிறோமா என்றால் இதுவரையில் இல்லை. பேசிக்கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு வழிகாட்டியவர்களுடைய வழியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் சுத்த சன்மார்க்க வழி என்ன என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லிவிட்ட பிறகு அவர் புரிந்து கொண்டார். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஏன்னார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எந்த நேரத்தில் எந்த கேள்விகள் கேட்டாலும் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சன்மார்க்க அறப்போர், மனித குலத்தை மாற்றுவதற்காக வந்தது. சும்மா ஏதோ வழிபாடு செய்துவிட்டு போவதற்கல்ல. இந்த மனித குலத்தை மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டும் என்பது உங்களுடைய கொள்கை அல்ல, என்னுடைய கொள்கை அல்ல, வள்ளலாருடைய கொள்கை அல்ல. இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கொள்கை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளை. ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தவர். படைத்தவருக்குத்தான் அதனுடைய கஷ்டம் என்னவென்று தெரியும் இல்லையா? எதற்காக இந்த ஆன்மாக்களை அனுப்பினோம்? ஏன் இந்த ஆன்மாக்களுக்கு உயிரை கொடுத்தோம், உடம்பை கொடுத்தோம், வாழ்க்கையை கொடுத்தோம்? வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கின்றோம். அப்படி கொடுத்திருந்தும் இந்த ஆன்மாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து இன்னும் திரும்பி வராமல் இருக்கிறது. இன்னும் ஒரு ஆன்மாக்கள் கூட வந்த இடத்துக்கு திரும்பி செல்லலை. எல்லாம் இங்கே தான் இருக்கோம். இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டா எங்கே போவோம்? நம்ம வீட்டுக்கு தானே போவோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து நாம் மறுபடியும் மீண்டும் எங்கு செல்ல வேண்டும்? நம்மளுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். இதல்ல நம்ம வீடு. இங்கே நாம் வாழ்வதற்கு வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை முடித்துக்கொண்டு நம்மளுடைய சொந்த வீட்டிற்கு செல்லுவது தான் மனிதனுக்கு கொடுத்த தேகம். மற்ற உயிரினங்களுக்கு இந்த தேகத்தில் செல்ல முடியாது, அதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால்தான் வள்ளல் பெருமான் அடுத்தடுத்து சொல்லுவார், மனித தேகம் என்பது உயர்ந்த அறிவுள்ள தேகம். இந்த உயர்ந்த அறிவுள்ள தேகம் அறிவை பயன்படுத்த தெரியாமல் பொய்யான கற்பனை கதைகளை நம்பி நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வள்ளலார் சொல்லுவார், இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும். நம்ம இதுவரையும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இப்படியே ரொட்டீன் பர்த். நீங்கள் இன்னும் ஒரு 5000 ஆண்டுகள் வேணாலும் இப்படியே இருக்கலாம், தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிறக்கலாம், இறக்கலாம், வேறு பிறவை எடுக்கலாம், பிறக்கலாம், எடுக்கலாம். இதுதான் ரொட்டீன் பர்த். ஆனால் என்ன லாபம் என்றால் எந்த லாபமும் இல்லை. அப்போ லாபம் என்று நமக்கு ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இப்போ எல்லாமே ஒரு வியாபாரம் பண்ணால் கூட லாபம் வேணும். இப்போ ஒரு மருத்துவம் பண்ணாலும் லாபம் வேண்டும், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சாலும் லாபம் வேண்டும், அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சாலும் லாபம் வேண்டும். லாபம் இல்லாத நம்ம எதையும் செய்ய முடியாது. இது எல்லாமே நாம் புற வாழ்க்கைக்கு உண்டான லாபங்கள். அக வாழ்க்கைக்கு இந்த லாபம் செல்லுபடி ஆகுமா என்றால் செல்லுபடி ஆகாது. அக வாழ்க்கை என்பது என்ன? அது ஆன்மா லாபம் அடையணும். ஆன்ம லாபம் அடைந்தால்தான் அது உயர்ந்த இடத்திற்கு செல்லும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஆன்ம லாபம் அடைய வேண்டும் சொல்றார். நம்மளுடைய லாபமெல்லாம் 2 பாட்டோட கீழே போயிடும். இந்த உலகில் வாழ்க்கை இந்திரியங்கள் கரணங்கள் இது 2ஓட முடிஞ்சிடும். ஜீவனுக்கு போகாது, ஆன்மாவுக்கு போகாது அந்த லாபம். அப்போ ஜீவனுக்கும் ஆன்மாவுக்கும் செல்லக்கூடிய லாபம் எதுவோ அதுதான் அறிவுள்ள லாபம், அறிவு சார்ந்த லாபம். அதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த அறிவுள்ள லாபம் என்பது அருளை பெறும் லாபம். நம்மளுடைய லாபம் எல்லாம் பொருளை பெறும் லாபமாக இருக்கிறது. பொருள் என்பது பிறப்பை கொடுத்து கொண்டே இருக்கும், இறப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். அருள் என்பது பிறப்பையும் இறப்பையும் தடுத்து நிறுத்தும். புரியுதுங்களா ஐயா? பண்ணிடுறேன். அருள் என்பது பிறப்பையும் இறப்பையும் தடுத்து நிறுத்தும் லாபம், இல்லைங்களா? அப்போ நாம எல்லாருமே அருட்பாவை தினந்தோறும் நம்ம படிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உருவம் முற்றோதல் படிச்சுட்டு இருக்கோம், இல்லையா? படிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் உண்மை அறிந்து ஒவ்வொரு பாடல்களிலும் என்ன சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு விண்ணப்பங்களிலும் என்ன சொல்லியிருக்கிறார் ஐயா, அதை எப்படி நம்மால் முடிந்த அளவுக்கு பின்பற்றுவது என்பதையெல்லாம் நாம் கிரகித்து அதன்படி கொஞ்சம் வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் 4 விண்ணப்பம் கொடுத்துருக்காரு. உலகத்தில் யாருமே சொல்லாத விண்ணப்பது. வள்ளல் பெருமான் உபதேச பகுதியில் அது நிறைய எடுத்திருக்கார். ஆனால் விண்ணப்பம் என்பது 4 விண்ணப்பம் உலக வரலாற்றில் யாருமே எழுதாதது, சொல்லாதது. அதில் சமரசுத்த சத்திய, சமரசுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம், சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம். சமரசுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம், சமரசுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். இந்த 4 விண்ணப்பங்களும் ஒரே நடையில் மிக எளிமையாக தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த 4 விண்ணப்பத்துக்குள்ள எல்லா சரக்கும் இருக்கு. 6000 பாடலுக்குண்டான அத்தனை விஷயங்களும் பாமர மக்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 4 விண்ணப்பங்கள் அவ்வளவு பெரிய ரகசியங்களை வச்சிருக்கார். பிறப்பு என்றால் என்ன, உலகம் எப்படி தோன்றியது, உயிர்கள் எப்படி தோன்றியது, உடம்பு எப்படி கொடுக்கப்பட்டது, மறுபடியும் எப்படி இந்த உடம்பை கரைத்து மாற்றி மறுபடியும் எங்கே செல்வது. அப்போ அதுக்கு முன்னாடி சமய மதங்கள் சொல்லிய விளக்கங்கள் என்ன, அந்த விளக்கங்கள் உண்மைகள் என்ன, அதில் உண்டான குற்றம் குறைகள் என்ன, இந்த குற்றங்குறைகளெல்லாம் எப்படி தள்ளிவிட்டு நாம் மேலே ஏறுவது. இப்படி அற்புதமான விளக்கங்களை இந்த 4 விண்ணப்பங்களில் கொடுத்துருக்காரு. அதில் முதல் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் படிக்கணும். இதில் 4வது போட்டிருக்காங்க, பழைய புத்தகத்தில் ஃபஸ்ட்டு அதை தான் போட்டிருப்பார். சமரசுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம்னு எழுதுறாரு. அதுக்கு பேர் என்ன போட்டார், சத்திய விண்ணப்பம். சத்தியம்னா ஏன் வைக்கணும், நீங்களாம் நம்ப மாட்டீங்க, எல்லாரும் மாதிரியும் இதையும் ஒரு சாதாரணமாக படித்து ஏட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுங்கன்றதுக்காக சத்தியம் வச்சு சொல்கிறார். நீங்கள்லாம் இதை படிங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கங்கன்னு. வெரி சிம்பிள் எழுதுகிறாருங்க. உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்படுகின்ற குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவ அனுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடம் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதற் பொருட்டே செய்து அருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. ஒரு வாக்கியத்தை எவ்வளவு நீளம் கொண்டு வரார் இல்லையா? புரிஞ்சுதா? அப்போ நான் படித்தது எல்லாருக்கும். தேவரி திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரசுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம். ஆண்டவர்கிட்ட
நம்ம விண்ணப்பம் கொடுக்குறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழுதல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. நம்ம அது மாதிரி என்னைக்காவது விண்ணப்பம் செய்திருக்கிறோமா? நமக்கு வர வேண்டிய மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்வுதல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர முயற்சியாக இருக்கிறது. தெளிவாக சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ நமக்கு என்னென்ன வருது? மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம். இது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. எதுவுமே எல்லாமே இருந்தாலும் கூட கடைசியில் என்ன பயம் இருக்கும்? மரண பயம் இருக்கும். மரண பயம் இல்லாமல் வாழ்வதில் என் பயனோ கேட்பார் வள்ளலார். அப்போ மரண பயம் தவிராதில் வாழ்வதில் என் பயனோ. அதனால் நீ மரணம் இல்லாமல் வாழ்வதை விட நீங்கள் செத்து போகிறதுக்கு அது வாழ்றதுனால என்ன லாபம் உங்களுக்குன்னு ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அருளை பெற்று மரணத்தை வென்று இறைவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு செல்லுவதனால் என்ன சார் லாபம்? இங்கிருந்து நீங்கள் அமெரிக்கா போகணுன்னா பாஸ்போர்ட் வாங்கணும், வீட்டுக்கு போகணுன்னா பைக்கில் போகணும் இல்லைங்களா? இல்லை வேற ஒரு ஊருக்கு போனாலும் பஸ்ஸில் போகணும், காரில் போகணும், சைக்கிளில் போகணும், பக்கமாக இருந்தால் நடந்து போகணும். எங்கே போகிறதா இருந்தாலும் ஏதோ ஒரு வாகனம் வேண்டும், இல்லாட்டி நீங்கள் முயற்சி செய்து ஏதோ ஒரு கருவிகள் மூலமாக தான் போக முடியும். ஆனால் இந்த அருளை பெறுகின்ற பொழுது நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே உலகத்தையே பார்க்கலாம். நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருந்த இடத்துலையே எல்லாருக்கும் கொடுக்கலாம். யார் யாருக்கு அமெரிக்காவில் இருக்கணும்னு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவனை நீங்கள் வர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போய் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் அவனுக்கு கொடுக்கலாம், அவன் கையை வாங்கிக்குவான். அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இப்போ டிவியில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாமே இப்போ நேருக்கு நேராக பார்த்து பேசுகிற அளவுக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்குது இல்லையா? நீங்கள் உட்காந்த இடத்துல எந்த கருவியும் இல்லாமல் ஃபோனும் இல்லாமல் நீங்கள் அவனை பார்க்கலாம். எந்த தடைகளும் இருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு லாபம். அந்த லாபம் மரணமிலா பெருவாழ்வு என்பது. சும்மா மரணமிலா பெருவாழ்வு என்பதுன்றன்னா சும்மா ஏதோ போய் அங்கே உட்காந்துக்கிட்டு சமாதியில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது அல்ல. நீங்கள் அமெரிக்கா போகணுமா, ரஷ்யா போகணுமா, இல்லை அண்டம் கடந்து போகணுமா, எங்கே வேண்டுமானாலும் போகலாம். உங்களுக்கு போகணுன்னா போகலாம், அந்த அண்டத்தை இங்கே வர வைக்கனாலும் வர வைக்கலாம் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு வசதி இந்த அருளுக்கு உண்டு. அதை அருளை பெற்றால் அனுபவிக்க உண்டான லாபம் நமக்கு உண்டு. இதைத்தான் இங்கே சொல்கிறார் வள்ளலார். இங்கே என்ன இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத, அங்கே எதுவுமே தடை இருக்கக்கூடாது, பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர முயற்சியாக இருக்கின்றது இல்லைங்களா? அப்போ மனித வாழ்க்கை என்பது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்கள் சூரியனை போய் மறைஞ்சிட்டாவே நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் அந்த சூரியன் எங்கே இருக்குன்னு. காலையில் சூரியன் வந்தால் தான் நமக்கு தெரியும், சந்திரன் வந்தால் தான் தெரியும் இல்லையா? நட்சத்திரம் வந்தால் தான் தெரியும், அமாவாசை வந்தால் தான் இருட்டு தெரியும். ஆனால் அருள் பெற்றால் இருட்டு என்பதே கிடையாது. இப்போ நமக்கு தான் அஞ்சான இருள்னு வரும், நமக்கு தான்
இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வருது தெரியுது. அருள் பெற்றுவிட்டால் இருள் என்பதே இருக்காது. இப்போ சூரியன் மறைஞ்சிடுச்சு இரவு, இப்போ நீங்கள் அருள் பெற்றுட்டீங்கன்னா சூரியன் எந்த இடத்துல இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ சந்திரன் எங்கே இருக்குது, இது எந்த இடத்துல இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது, நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குது, இது எப்படி எப்படி மாறுது. அப்போ அக்னி என்பது எங்கே இருக்கிறது, அக்னி இது வெளியே யாருமே கண்டுபிடிச்சதில்ல, பார்த்ததில்லை. பஞ்சபூதங்கள் தானே. ஆகாயம் தெரியுது, காற்று தெரியுது, நீர் தெரியுது, மண் தெரியுது. அக்னி தெரியுதா இல்லையா? அக்னி யாராவது பார்த்தோன்னு சொல்லுங்க. பஞ்சபூதங்கள் தானே. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஏன் தெரியல? அது தெரிந்தால் நீங்க பஸ்மம் ஆயிடுவீங்க. அது அவ்வளவு பெரிய உஷ்ணம். ஏனென்றால் நம்மளுடைய ஆன்மாவினுடைய தன்மையே 1 கோடி சூரிய பிரகாசம் உடையது. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கிறோம். அதை நம்மளை எப்படி லாக் பண்ணியிருக்கு? திரைகளால் லாக் பண்ணியிருக்கு. அந்த திரைகள் தான் வள்ளலார் மாயா திரைகள்னார் இல்லையா? இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சார்? ஒரு கோழி முட்டை இருக்கு இல்லையா? கோழி முட்டையில் என்னென்ன இருக்கு? மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு, அதன் மேலே ஒரு மெல்லிய படலம், அதுக்கு மேலே ஓடு. இப்போ அந்த முட்டையை உடைக்காம உள்ள இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாராவது முட்டையை உடைக்காம உள்ள இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அப்போ முட்டைக்குள்ள என்ன இருக்கு? மஞ்சள் கரு இருக்கு, சுற்றி வெள்ளைக்கரு இருக்கு. அப்போ மஞ்சள் கருவை எது மறைச்சிக்கிட்டு இருக்கு? உள்ளே வந்து மஞ்சள் கரு ரவுண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். உடச்சி பார்த்தவங்களுக்கு வேவிச்சு நீங்கள் உடச்சிங்கன்னா உள்ளே வந்து அதுக்கு பின்னம் இருக்காது. மஞ்சள் கருவுக்கு பின்னம் இருக்காது, உருண்டை கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நீளமாக ஒரு பக்கம் குறுகி இருக்காது மஞ்சள் கருவில். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக இருக்கும். ஆனால் அந்த மஞ்சள் கருவை சுற்றி ரவுண்ட் பண்ணி வெள்ளைக்கருவு மறைச்சிக்கிச்சு இல்லைங்களா? அப்போ அந்த வெள்ளைக்கருவை மறைச்சதுனால மஞ்சள் கருவு நமக்கு தெரியல. அதுபோல தான் நம்மளுடைய ஆன்மாவை எப்படி வெள்ளைக்கரு வந்து அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல அஞ்ஞான மாயாத்திரைகள் மறைத்து கொண்டு இருப்பது. புரியுதுங்களா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். அதாவது வெண்மணமாகிய சளி கபம், அதுதான் முதல் மரம். உங்களுக்கு புரியுது? நம்ம உடம்புல கபம் கட்டுது. ஐயா பேசக்குள்ளே கபம் கட்டுது பாருங்க. அதுக்கு ஐயா சொல்றாங்க திருவருட்பால வெண்மை மனம், அதான் வெண்மை திரை. கபம் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதுதான் முதல் திரை. வெண்மனம் நீக்குதல், அதுக்கு சுடு தண்ணியே குடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே இதுதான். அடுத்த கூட்டத்தில் செயற்குள்ள சங்கத்துக்கு வர்றவங்களுக்குலாம் வெந்நீர் வச்சு கொடுத்துக்கிறோம். அது ஒரு தீர்மானம் போட்டு எழுதி ஆச்சுங்களா? இப்போ வெள்ளைக்கரு இருக்குது, மஞ்சள் கரு இருக்குது, அதை மேலே ஒரு மெல்லிய ஜவ்வு மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஓடு இருக்குது. சரி, இது வந்து ஒரு சாதாரண முட்டை. வேவிச்சா தெரியும், உடைச்சா தெரியும். உடைச்சாக்கா என்ன பண்ணோம்? அந்த முட்டையை மஞ்சள் கரு கலைஞ்சு போயிடும். நீங்கள் வேவிச்ச முட்டை மட்டும்தான் உருண்டை இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு சாதாரண முட்டை உடைங்க, வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனித்தனியாக வந்து கொல கொலன்னு விழுந்துடும். சரி, ஒரு முட்டையில் ஒரு கோழி குஞ்சு பொரிக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்து குஞ்சு பொரிக்கக்கூடிய தன்மை வந்தால் அந்த முட்டையினுடைய தன்மை எப்படி மாறுது? அதே முட்டை தானே. அந்த முட்டைக்குள்ள உயிர் வந்துட்டா அந்த உயிர் சரி. இன்னொன்று நம்ம டெஸ்ட்டுக்கு பார்ப்போம். இப்போ வந்து சாதாரணமாக முட்டை இருக்குது, முட்டை வந்து ரவுண்டாக இருக்குது. இந்த ரவுண்டாக இருக்கும்போது அந்த முட்டைக்குள்ளே எப்படி உயிர் போகும் சார்? ஒரு நிமிஷம். இது வந்து உங்கள் அனுபவத்தை சொல்கிறீங்க. சுத்த சன்மார்க்கங்கிறது ஒரு வழிபாடு கூடாது. முட்டைக்கிட்ட பார்க்க வேண்டாம், நேரடியாக உடம்புக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம்.
ஐயா சொன்ன அந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கருங்கிற கொடி தத்துவத்தை வந்து சொல்றாத சிற்றம்பலங்கிறது அழகாக உள்ள வெற்றிடம். சிற்றம்பலம் தான் அருளம்பலம் உள்ளே இருக்குது. இந்த சிற்றம்பலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுதான் சிற்றபை. இந்த சிற்றபை மூலியமாக மேலே பூத்துதுன்னா பொற்சபை ஆகிடும். இங்கே உள்ள ஜோதியும் வெளியில் உள்ள ஜோதியும் அதான் எடுத்ததுமே முதல்ல ஜோதி சுயம் ஜோதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி ஆகி ஏகம் அநேகமாக இருந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் செயல்படும். இதுதான் சுத்த சன்மார்க்கம். உருவ வழிபாடே கூடாது. இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆச்சுங்களா. இப்போது முட்டைக்குள்ள உயிர் எப்படி போகுது நம்மளாம் இதை சிந்திக்கணும். இதுதான் விசாரம். இப்போ முட்டை ரவுண்டு உள்ள மஞ்சள் கரு இருக்குது, வெள்ளைக்கரு இருக்குது, ஓடு இருக்குது, எல்லாமே மூடி லாக் பண்ணியாச்சு. ஆனால் உயிர் போனால் தானே குஞ்சு பொரிக்கும். உயிர் இல்லைன்னா குஞ்சு வருமா? வராது. அப்போ உயிர் எப்படி போகுது? உஷ்ணம். அங்கே என்ன ஏற்படுது? அந்த முட்டைக்கு உஷ்ணம் ஏற்படுது. இந்த உஷ்ணம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த சுற்றி அந்த கோழி முட்டையை சுற்றி ரவுண்டாக உஷ்ணம் ஏற்படணும். ஒரு பக்கம் ஏற்பட்டால் பத்தாது. ஒரு பக்கம் உஷ்ணம் ஏறுற முட்டை அழுகி போயிடும். நல்லா பாருங்கள். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கோழியை அடகாக்கும். இப்போ தான் சயின்ஸ் மெத்தடில் வந்துருச்சு. அப்போ கோழி அடகாக்கும் போது ஒரு பக்கம் சூடு ஏறி ஒரு பக்கம் சூடு ஏறலைன்னா அந்த முட்டை வந்து 10 முட்டை வச்சிங்கன்னா ஒரு 8 முட்டை கொஞ்சம் பேருக்கு 2 முட்டை அழுகி போயிடும். அப்போது அந்த 2 முட்டைக்கு சூடு ஏறலைன்னு அர்த்தம். சரியா? புரியுதுங்களா? அப்போது இந்த கோழி முட்டைக்கு முழுவதுமாக சூடு ஏறுகின்ற பொழுது அந்த சூட்டின் வழியாகத்தான் உள்ள போது உயிர். உள்ள ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவோட உயிர் போகணும். அந்த உயிர் சேருகின்ற பொழுது அந்த மஞ்சள் கரு என்னாவது? உயிர் ஜீவனை கொடுக்கிறது. இந்த மஞ்சள் கயிறு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இருக்கும். அப்போ அந்த சூட்டினால அந்த உயிர் ஆன்மா உள்ளே போயிட்டு பிறகு அந்த மஞ்சக்கருவை சுற்றி சென்ட்ரலில் போய் ஆன்மாவும் உயிரும் உட்காந்துக்கும். அப்போ என்ன ஆகுது? அந்த உயிர் அந்த மஞ்சக்கருவானது தான் தலைபாகமாக உருவாகுது. நம்மளுடைய தலைபாகம் உருவாகிறது பூரா மஞ்சக்கருவில். அந்த மஞ்சக்கரு உருவாயிட்டு ஒருபாடு இந்த வெள்ளைக்கரு சுற்றி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெள்ளைக்கரு வந்து கோடான கோடி அணுக்கள் கொச்சன்னு இருக்கு. நமக்கு தெரியாது. இந்த அணுக்கள் எல்லாம் உடம்பை உருவாக்குது. அங்கே ஆன்மாவும் உயிரும் உருவாக்குது. அந்த வெள்ளைக்கருவானது உடம்பை உருவாக்குது. இந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் முழுமையாக கரைந்து விட்ட பிறகு மஞ்சக்கருவும் உள்ள இருக்காது, வெள்ளைக்கருவும் இருக்காது. இது எல்லாமே உருவங்களாக மாறுகிறது. உருவங்களாக மாறுகின்ற பொழுது அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா குஞ்சு தான் இருக்கும். கோழி குஞ்சு இருக்கும். அந்த கோழி குஞ்சு முழுமை பெற்று அதனுடைய உறுப்புகள் எல்லாம் முழுமை பெற்று அது வெளியே வரும்போது அந்த கோழி முட்டையை உடைக்கிற அளவுக்கு அந்த உருவம் வந்து உள்ள பெருத்து போயிடும். பெருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டை உடையும். அந்த முட்டை உடைஞ்சிட்டோடனே என்ன வருது? மஞ்சள் கரு வருதா, வெள்ளைக்கரு வருதா, என்ன வருது? வெளியே குஞ்சு தான் வருது. அது அந்த உள்ள இருக்கக்கூடிய கருவு விரிவடைகின்ற பொழுது அது தானாக உடையும். கோழி உடைக்காது. கோழி உடைக்காது. கோழி உடைக்கிறது உண்டு. அது வந்து ரொம்ப அதுங்களுக்கு தெரியும் கோழிக்கு. இப்போ எப்படி ஒரு பிரசவத்தில் வந்து குறை பிரசவம்னா ஆப்ரேஷன் பண்ணுறோமில்ல, அது மாதிரி சிலது வந்து ஓடு ரொம்ப திக்னஸ் ஆகி அது உடைக்க முடியாமல் அந்த முட்டை தவறும். அது கோழிக்கு தெரியும். அப்போ கொத்தும். அது கொத்துட்டுடாக்கா டப்புன்னு உடைஞ்சிடும். மற்ற முட்டைகளும் ஆட்டோமேட்டிக்காக உடையும். இது நாங்கள்லாம் இது கிராமத்தில் சின்ன வயசுலேருந்தே கண்ணில் பார்த்தது. ஆமாம், சிசரியன் கரெக்டு. அப்போது இந்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உடையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சுருப்போம், காலையில் போய் அந்த மூடி வச்சுருப்போம் ஒரு கூடையை ஓப்பன் பண்ணிங்கன்னா 10 முட்டை வச்சுன்னா 10 குஞ்சு வெளியிருக்கும். ஓடு பூரா உடஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த மஞ்சக்கரு எங்கே போச்சு, வெள்ளைக்கரு எங்கே போச்சு, அந்த ஓடு என்னாச்சு? உடஞ்சி போச்சு. இதே போல தான் நம்மளுடைய ஆன்மாவை
மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள். நம்ம ஆன்மா எப்படி இருக்கு? மஞ்சள் வெண்மை கலந்ததுன்றார் வள்ளலார். ஆன்மா என்ன வண்ணமாக இருக்கு? மஞ்சள் வெண்மை. கொடி கட்டுறது சொல்றார் இல்லையா? இன்னும் நிறைய விஷயம் அதை நம்ம அடுத்தாப்புல பேசுவோம், நேரம் கிடையாது. அப்போ மஞ்சள் வெண்மை என்பது ஆன்மாவனுடைய தன்மை, உயிரினுடைய தன்மை. அப்போ இந்த மஞ்சளையும் வெள்ளையும் அவர் என்ன பண்றாரு? ஒரே தன்மை கொண்டு வர்றார். எப்படி மஞ்சளும் வெள்ளையும் கோழி குஞ்சு ஆகின்ற பொழுது இரண்டு கலரும் அங்கே இருக்காது. எல்லாமே நம்ம திறந்து பார்த்தோம்னா ஒன்றுமே, எந்த மஞ்சள் முட்டை எங்கே மஞ்சள் கறி எங்கே போச்சு, வெள்ளை கறி எங்கே போச்சு, கண்ணுக்கு தெரியாது. ஆச்சுங்களா? இது மாதிரி நம்மளுடைய பிறப்பின் ரகசியத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி இங்கே இந்த உலகத்துக்கு வந்தோம், அதை எப்படி மறுபடியும் ரிவைஸ் கொண்டு போகிறது? இப்போ சாதாரணமாக தாயினுடைய கருவறையிலே ஒரு உயிரும் ஆன்மாவும் உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த கருவறையில் இருக்கக்கூடிய கோடான கோடி அணுக்கள் எல்லாம் சேர்ந்து உயிரை உருவாக்கி உடம்பை உருவாக்கி உறுப்புகளெல்லாம் அதற்கு உருவாக்கி அது முழுமை பெறுகின்ற பொழுதுதான் 10வது மாதத்துலேருந்து ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து குழந்தை வெளியே வருது. அது வெளியே அது வருதா? அதற்கு வேண்டிய அவயங்கள் எல்லாம் முழுமையாக அது வெளியே வந்தால் அதனுடைய செயலுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் எப்படி எப்படி எது எது வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் அதை வைக்கிறது. எந்த இடம்? கருவறை. அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், டார்க் பிளாக் ரூம். உலகத்தில் இது மாபெரும் இருட்டறைன்னா அமாவாசை கூட கிடையாது, தாயினுடைய கருவறை. அவ்வளவு பெரிய இருட்டில் இருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு இருட்டறையிலிருந்து, அது துர்நாற்றமுடைய இருட்டறைன்றார். அதெல்லாம் விண்ணப்பத்தில் இருக்கு. துர்நாற்றமுடையது. உலகத்தில் அந்த துர்நாற்றத்தை யாராலும் சகித்து கொள்ள முடியாதுன்னு எழுதுறார். இப்போ சாதாரணமாக சாக்கடை தண்ணி கூட நீங்கள் சகிச்சுக்கலாம், கக்கூசு மலத்தை கூட நீங்கள் சகிச்சுக்கலாம். ஆனால் நாம் அந்த கருவறையிலே உற்பத்தியான அந்த இருப்பிடத்தை நீங்கள் சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு துர்க்கந்தங்களையும் துர்நாற்றத்தையும் அங்கே என்னுடைய துன்பத்திலிருந்து அமுதை காற்றை வீசி அந்த துன்பத்தையும் துர்க்கந்தத்தையும் துர்நாற்றத்தையும் போக்கினீர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன்? இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்லுகிறார். மனிதர்களே, நீங்கள் உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் மரணத்தை வெல்லும் வழியை தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், உடம்புரு வகையறி உயிர் வகையை அறி, உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. எவ்வளவு பெரிய விஷயம் இந்த பாட்டுக்குள்ள அடங்கியிருக்கு. நம்ம மோடியா நம்ம அதை செஞ்சா வந்துடலாம், இதை செஞ்சா வந்துடலாம், என்ன காயகல்பம் சாப்பிட்டா வந்துடலாம், யோகம் செஞ்சா வந்துடலாம், தியானம் செஞ்சா வந்துடலாம், தவம் செஞ்சா வந்துடலாம், தீட்சை கிடைச்சா வந்துடலாம், குரு உபதேசம் பண்ணா வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமய மதங்கள் காட்டிய வழியிலே சென்று இந்த வழி சாத்தியமா, இந்த வழி சாத்தியமா, இந்த வழி சாத்தியமா என்று தேடி அலைந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார், ஏ மனிதர்களே, உபாய வழியை நம்பாதீர்கள். யாருமே ஒரு உபாய வழியை நம்பாதீர்கள், உண்மை வழியை நம்புங்கள். உண்மை எதுவோ அதை நம்புங்கள். அதுதான் உங்களுக்கு வாழ்வதற்குண்டான வழியை காட்டும், அருள் பெறுவதற்குண்டான அறிவு விளக்கத்தை காட்டும். அதனால தான் உபாயம் வேண்டான்ட்டார் வள்ளலார். இங்க மரணமில்லா பெருவாழ்வு, ஏன் இது வெளியே யாரும் வரலன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாத தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாருமே கேட்கலையே. வள்ளலார் சொன்னதை யார் கேட்டிருக்கிறீங்க? நான் கேட்டிருக்கிறேன்னா? வள்ளலார் என்ன சொன்னார் என்பதை இதுவரையில் யாரும்
முழுமையாக தெரிந்து புரிந்து கொள்ளாததினால் அவர் காட்டிய பாதையிலே நம்மால் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், சமயங்கள் மதங்கள் காட்ட வழியிலே இருந்து கொண்டு சன்மார்க்க வழியிலே நாம் வழி நடக்கின்றோம். செட் ஆகாது, ஏமாந்துருவீங்க. அதுக்கு ஏணி வச்சால் ஏட்டாது. இது பெரிய நிலை கடந்த மார்க்கம், முடிவான மார்க்கம், இறை அருளை பெறுகின்ற மார்க்கம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய மார்க்கம். இது சத்து சித்து அல்ல, இது சித்து விளையாட்டு அல்ல, இல்லைங்களா? வள்ளலார் எத்தனை சித்து பெற்றார் தெரியுமில்ல? எத்தனை சித்து பெற்றிருக்கார் வள்ளலார்? 647 கோடி சித்து. ஆடூறு சித்துக்கள் 647 கோடி. ஒரு சித்து வந்துட்டாவே எல்லா வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்கான். ஆனால் வள்ளல் பெருமான் 647 கோடி சித்துக்களை பெற்று ஒரு சிறு துளி கூட வெளியே காட்டாமல் நம்முடைய மனித தேகத்தை மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி காட்டிக் கொண்டிருந்தார். அவர் ஞான தேகம் நம்மிடத்திலே காட்டவில்லை. அவர் நமக்கு பார்க்கறதுக்கு வள்ளலார் உருவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. 1870 இருந்து 74 வரை 4 ஆண்டுகள் அவருக்கு சுத்த பிரணவ ஞான தேகம் கிடைத்தது. மனித பார்வைக்காக யாரும் நம்மை பார்த்து பயந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உருவத்தை பல கோணங்களிலே செட்டப், அதாவது அதை புரிந்து அறிந்து தெரிந்து மக்களுக்கு தன் உரிமை எப்போது இருக்கிற மேல காட்டிட்டு இருக்கார். கடைசி நேரத்தில் கூட அவர் சித்திவிடாக திருமாளிகள் உள்ள நுழைகின்ற பொழுது கூட எப்படி போனாரு? அதே மனித தேகத்தை காட்டிக்கொண்டு உள்ளே சென்றார். அங்க என்ன சொல்றார் கடைசியில? இப்பொழுது இந்த தேகத்தில் இருக்கிறேன், இனி எல்லா தேகத்திலும் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறார், அதே போல் நானும் இருப்பேன் அர்த்தம். அதனாலதான் அருஜோதி ஆனேன் என்ற அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசுன்னாரு, இல்லைங்களா? அப்ப உள்ள சென்றுட்டு என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார், நான் உள்ளே போகிறேன், கதவை சாத்தி கொள்ளுங்கள். அவர் உள்ள தாள் போட்டுக்கிறேன் சொன்னார், வெளியே நீங்க சாத்திங்க. ஆனாவது அதை திறக்க நேர்ந்து திறந்து பார்த்தால் வெறு வீடாகத்தான் இருக்கும். அதோட முடிச்சாரா? ஆண்டவர் என்னை காட்டி கொடார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருப்பேன், உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ தேகம் அங்க சுத்த பிரணவ ஞான தேகம் என்பது அருள் தேகம், கண்ணுக்கு தெரியாது. அருள் தேகத்தை நாம் இந்த பூத கண்களால் பார்க்க முடியாது. நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். காட்டி கொடுக்க மாட்டார், உங்க கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன். அதனால அப்புறம் என்ன சொல்றேன், இதை மட்டும் இந்த சின்ன விஷயத்தை முடிச்சிடுறேன். இது மாதிரி எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழுதல் எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்தே. கேள்வி கேட்டு பதில் சொல்றார் பாருங்க. இந்த சுத்த பிரணவ ஞான தேகம் என்பது அந்த பேரின்பத்தை பெறுவது எதனால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்தே வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. ஸ்ட்ராங் பண்றாருங்க. வேற யார் எவன் சொல்றானோ அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு போய் அழிஞ்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னது பூரா ஏகதேச உண்மை இருக்கும், முழு உண்மை இல்லை. உண்மை கலந்த பொய்ன்னு பேர் அதுக்கு. உண்மை இருக்கும், பொய் இருக்கும், பூரண மெய் இருக்குமானா இருக்காது. அதனால இங்க என்ன சொல்றாரு? வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. அப்ப எப்படி பெறணும்? எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரி திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். தெளிவுபடுத்திட்டாரா? தேவரின்னா யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் என்பதை நான் அறிந்தேன். அப்புறம் பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எதனால் எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்தை
எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். இல்லையா? அப்போ நம்மகிட்ட என்ன சுதந்திரம் இறைவன் கொடுத்துருக்காரு? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரமும் நம்ம வாழ்வதற்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் இன்றைக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது எதுக்கும் தடை கிடையாது. நீ நல்லது செஞ்சால் நல்லவனை வாழ போகிற, கெட்டது செஞ்சால் கெட்டவனா வாழ போகிற. அதனால தான் அதுக்கு நெல்வினை தீவினை வச்சாங்க, இல்லைங்களா? ஆனால் சுதந்திரம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எதை செய்தாலும் அதற்குண்டான எதிர்வினை உண்டாகும். புரியுதுங்களா? அப்போது அதனால் போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரிய திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். வள்ளலார் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் கொடுத்த சுதந்திரம் 3 இருக்கிறது. அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருங்க? அந்த சுதந்திரத்தை வள்ளலார் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஆதலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரி திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனம் அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்க அறிந்து கொண்டேன். எவ்வளோ ஒரு அழகான விளக்கம். அப்புறம் என்ன சொல்றாரு? இனி இதேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரி திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றப்பட மாட்டாது. தேவரி திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரி பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம்னு முடிக்கிறார். இதில் நம்ம என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு விண்ணப்பம் தாங்க இது, சின்ன விண்ணப்பம், 1 பக்கம் தான் இருக்குது, 2 பக்கம் கூட கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயத்தை இதில் வச்சிருக்காரு. அப்போது நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை இறைவனிடத்தில் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. திருப்பி கொடுக்கணும்னா என்ன? சரணாகதி அடைவது. இறைவன்கிட்ட நீங்கள் சரணடையணும். அதனால தான் நல்ல பாட்டு வரும். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு பட முடியாது படலாம் போதும் இந்த பயம் தீர்த்தேன். இப்பொழுதே என் உடல் உயிராதி எல்லாம் நீ எடுத்துக்கொண்டே உன் உடல் உயிராதி எல்லாம் ஒன்றெனக்கே அளிப்பாய். வடலூர் சிற்றம்பலத்தே வாழும் என் கண்ணுண்மணியே, குருமணியே, பொன்மணியே, நவமணியே, ஞான நன்மணியே, என் திருநட நாயகனே. அற்புதமான பாடல் அது, இல்லைங்களா? அப்போ அதை எப்படி திருப்பி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த பாடலில் இதுக்குண்டான விளக்கம் பூரா பாடல் இருக்கும். பட முடியாது இனித்துயரம் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் பயந்தீர்த்து இப்பொழுதே என் உடல் பொருள் ஆவியலாம் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடல் பொருள் ஆவியலாம் உவந்தெனக்கே அளிப்பாய். இங்கே என்ன சொல்கிறாரு? என்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய சுதந்திரமெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இதே உரைநடை பகுதியில் இருக்கிறத பாட்டில் போடுறார். புரியுதுங்களா? அப்போது எவ்வளவு பெரிய உண்மையை சர்வ சாதாரணமாக நமக்கு சொல்கிறார். அப்போது இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது, ஜீவன் எப்படி கிடைத்தது, தேகம் எப்படி கிடைத்தது,
ஏன் அதை திருப்பி கொடுக்க வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்பதையெல்லாம் அடுத்த கூட்டத்திலே பேசுவோம். நேரம் அதிகமாகிவிட்டது. இந்த உண்மைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் சன்மார்க்கம் என்னன்னு புரியும். சத்து விசாரம்னா என்ன, இதையெல்லாம் விசாரம் பண்ணணும். இந்த உண்மைகளை உணர்கின்ற பொழுதுதான் நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை திறக்கக்கூடிய அந்த திறவுகோல் என்பது நமக்கு கிடைக்கும். ஜீவகாருண்யம் என்பது இதை நம்ம இந்த போக சுதந்திரத்தை மாற்றுவதற்காக, இன்னும் ஜீவ சுதந்திரம் இருக்குது, தேக சுதந்திரம் இருக்குது. ஜீவகாருண்யம் என்பது போக சுதந்திரத்திற்கு நாம் மாறுபட்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் ஜீவகாருண்யம். அது போக சுதந்திரம். நீ உலகத்தில் அனுபவிச்சதெல்லாம் திருப்பி கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வது. இன்னும் ஜீவ சுதந்திரம் இருக்கிறது, போக சுதந்திரம், தேக சுதந்திரம் இருக்கிறது. இந்த ரெண்டு சுதந்திரத்தையும் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்போம். ஏனென்றால் நம்ம சும்மா மேடாமோடியாக பேசிட்டு போனால் புரியாது. அதனால் ஒவ்வொரு விஷயமும் வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக அழுத்தமாக எல்லா உண்மைகளையும் தெளிவாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிய நடையிலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றி படித்து நீங்கள் இந்த பிறவியிலேயே ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பேர் உண்மையை அறிந்து வாழ்ந்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு பாத்திரமாகி அவருடைய அருளை பெற்று இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி நாம் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வழிபாடு முடிந்ததும் அனைவரும் சிற்றுண்டி அருந்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, நீங்க ஒரு கையெழுத்து போடணும். பேசினார் அவங்கள்ட்ட. சொன்னார். ஐயா, திருநாமன்னா இடைமுறாமலே இருக்குது. அப்படியா? கையெழுத்து. ஐயா, பிரம்மாண்டம் மழை வேண்டி வேண்டியும் வைக்கிறோம். மல்லிகை வந்து பிரம்மாண்டமான பொதுக்குழு 26 மாவட்ட பொதுக்குழு ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமாக 26 ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சிவராத்திரி. அப்படியா? மகா சிவராத்திரி. ஓஹோ. சிவராத்திரி முடிஞ்ச 24 சிவராத்திரி 26. ஆமாம், பிரம்மாண்டம் வைக்கிறோம். பிப்ரவரி 26 மழை வேண்டி வேண்டி அந்த இதில் அது மழை அது எப்படின்னு தெரியல. இது வந்து நம்ம வீடியோ செஞ்சிடணும். நம்ம சங்கத்தில் மாவட்ட சங்கம் சார்பாக மற்ற இடத்துல அன்னதானம், பிரம்ம மூலிகை கண்காட்சி, மருத்துவ கண்காட்சி எல்லாம் அன்னதானமே ஒரு 10,000 பேர் மழை வேண்டி வேண்டி இப்போதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஐயா திரும்ப கையெழுத்து எவ்வளோ பெரிய வேல்யூஃபுல் தெரியும். சாதாரண விஷயமா அது. அந்த அற்புதப்பாவே போடுற மாதிரி வழிபாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு 3 இடத்துல வாங்கணும். அதுல வழிபாடு ஆரம்பிச்சிருச்சா?